ரீசெண்டா இந்த 9 கேரட் கோல்டு அப்படின்றது ரொம்பவே பேசப்பட்டு இருக்கு. அது ஏன் பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போதான் மத்திய அரசு இந்த 9 கேரட் கோல்டுக்கு BIS முத்திரை வந்து கொடுத்திருக்காங்க. உண்மையிலேயே இந்த 9 கேரட் கோல்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? இதனால நம்ம ஃபியூச்சர்ல கோல்ட் லோன் வாங்கலாமா? இதோட ரீசேல் வேல்யூ எவ்வளவு இருக்கும்? இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்? என்ன பியூரிட்டில இருக்கும்? என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா அப்படின்றது தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இது உங்க பயோஸ்கோப் ஏர், நான் உங்க வைஷோ. தங்கம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் வந்து தங்கத்தை அழகுக்காக மட்டும் வாங்குறது இல்ல, அதை தாண்டி சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்துக்காக தான் இந்த தங்கம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ தங்கத்தோட ரேட் 80,000க்கு மேல இருக்கிறனால சாமானிய மக்கள்னால இந்த தங்கத்தை வந்து அஃபோர்ட் பண்ண முடியல. அதனாலதான் மத்திய அரசு இந்த 9 கேரட் கோல்டுக்கு வந்து இப்போ BIS முத்திரை கொடுத்து வெளியிட்டிருக்காங்க. இந்த 9 கேரட் கோல்டு முன்னாடில இருந்தே அமெரிக்கா போன்ற நாடுகள்ல வந்து அமெரிக்காவுக்கு எந்த பஸ்ல போன சொல்லு. அமெரிக்காவுக்கு பஸ்ஸா? அமெரிக்காவுக்கு பஸ்ல போக முடியாதுப்பா. அப்போ இருந்துட்டு இருக்கு. ஆனா இப்போதான் இது இந்தியால கொண்டு வந்திருக்காங்க. அது ஏன் இப்ப கொண்டாந்துருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உலகத்திலேயே தங்கம் அதிகமா கன்சியூம் பண்ற நாடுகள்ல இந்தியாவும் ஒரு நாடா இருந்துட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு சுமார் 800ல இருந்து 850 வரைக்கும் கோல்டு வந்து நம்ம கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்போ விலைவாசி கூடுனனால அது 65% வந்து கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனாலதான் இந்த ஒரு 9 கேரட் கோல்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ இது மூலமா தங்கம் வாங்க முடியாதவங்க கூட வாங்கலாம். அதையும் எடுத்து வைங்க. எனக்கு பிடிக்கல. பரவாயில்ல, கவுண்டர் காலியானோல. ஏன்னா 80,000 அதாவது 22 கேரட் கோல்டு வந்து 80,000ல இருக்கு. ஆனா இந்த 9 கேரட் கோல்டு வெறும் 32,000 தான் இருக்கு. சோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாவே இருக்கும். அதெல்லாம் சரி, இந்த நகை வாங்க போறோம் அப்படின்னாலே BIS ஹால்மார்க் இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்க சொல்றாங்க. அப்படி அந்த மார்க் இல்லைன்னா அந்த நகை வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா BIS ஹால்மார்க் இல்லாத நகைகளை விற்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் இருக்கு. அதுல குவாலிட்டி ஆஃப் கோல்டு வந்து கம்மியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த BIS மார்க் எந்தெந்த நகைக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தங்கம் கரெக்டான அளவுல இருக்கா, அந்த குவாலிட்டி ஆஃப் கோல்ட வந்து செக் பண்ணி தான் இந்த BIS மார்க் வந்து கொடுப்பாங்க. சோ எப்பவுமே நீங்க தங்கம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த BIS மார்க் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு வாங்குங்க. ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கேரட் எப்படி பார்க்கறதுனோ அதை எப்படி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றதுனோ நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். ஸோ நான் சொல்ற இந்த விஷயம் மூலமா இந்த நகையில இத்தனை கேரட் இருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ கேரட் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 6 டைப் ஆஃப் கோல்ட் கேரட்ஸ் இருக்கு. 24 கேரட், 22 கேரட், 20 கேரட், 18 கேரட், 14 கேரட், 9 கேரட், இந்த மாதிரி 6 டைப் ஆஃப் கேரட் இருக்கு. சோ இந்த 6 கேரட்ல எந்தெந்த கேரட்ல எந்தெந்த மாதிரியான பெர்சன்டேஜ் கோல்ட் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 24 கேரட் அப்படின்னு பார்க்கும்போது 99.9% வந்து உங்களுக்கு கோல்டு இருக்கு. அதாவது அதுல வந்து கலப்படம் சுத்தமாவே இருக்காது, தூய்மையாவே அது ஃபுல்லாவே ஒரு கோல்டு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த ஒரு கோல்டு அதாவது 99.9% இருக்கிற கோல்டுல வந்து ஆபரணங்களோ நகைகளோ செய்ய முடியாது. இது வந்து காயின்ஸாவோ இல்ல தங்க கட்டிகளா மட்டும் தான் நம்ம வாங்க முடியும். ரெண்டாவது பார்த்துக்கிட்டீங்கன்னா 22 கேரட் கோல்டு. இதுல 91.6% வந்து கோல்டு இருக்கு. இதுதான் மோஸ்ட்லி எல்லாருமே வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இதுல தான் நகைகளுமே நம்ம செய்வாங்க. இது வந்து 91.6 கோல்டு இருக்கிறனால, அதாவது பெர்சன்டேஜ் இருக்கிறனால இதை வந்து 916 ஹால்மார்க் கொடுத்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அடுத்தது 18 கேரட் கோல்டு. இந்த 18 கேரட் கோல்ட்ல 75% வந்து கோல்டு அமௌண்ட் இருக்கும். அது போக மற்றதெல்லாம் சில்வர், காப்பர் மாதிரியான மற்ற உலோகங்கள் வந்து கலந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் 14 கேரட் கோல்டுமே. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா 58 அதாவது 58.3% வந்து கோல்டு அமௌண்ட் இருக்கும். அது போக சில்வர், காப்பர் மாதிரியான மற்ற உலோகங்களும் இருக்கும். இதுல வந்து கோல்டு அமௌண்ட் வந்து 58.3 இருக்கிறதுனால இதை வந்து 583 ஹால்மார்க் கொடுத்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் அடுத்துதான் 9 கேரட் கோல்டு அப்படின்றது வரும். இதுல எவ்வளவு கோல்டு அமௌண்ட் இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 37.5 கோல்டு அமௌண்ட் இதுல இருக்கு. அது போக நம்மளுக்கு மீதி உள்ள அமௌண்ட் அதாவது 37.5 கோல்டு போக மீதி எல்லாமே வந்து நம்மளுக்கு சில்வர், காப்பர் மாதிரியான மற்ற உலோகங்கள் தான் கலக்கப்பட்டிருக்கு. சோ இதோட ஹால்மார்க் என்ன இருக்கும்? 9 கேரட் கோல்டுக்கு என்ன ஹால்மார்க் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 375 ஹால்மார்க் கொடுத்திருப்பாங்க. 375 ஹால்மார்க் கொடுத்திருப்பாங்க. சோ இப்போ கேரட் பத்தி நம்ம முழுசாவே பார்த்துட்டோம். எப்படி ஒரு கேரட்டை நம்ம கண்டுபிடிக்கிறது, எவ்வளவு கேரட் இருக்கு அப்படின்றது கண்டுபிடிக்கிறது, அதுக்கு எவ்வளவு ஹால்மார்க் இருக்குன்றதையும் பார்த்தோம். சோ இப்போ 9 கேரட் கோல்ட்ல வந்து என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜ் இருக்கு, என்னென்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். முன்னாடிலாம் 14 கேரட் கோல்டுக்கு மட்டும்தான் ஹால்மார்க் கொடுத்திருப்பாங்க.
ஆனா இப்போதான் இந்த 9 கேரட் கோல்டுக்கும் இந்த ஹால்மார்க் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வாங்குறவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. அதாவது இந்த கோல்டு வந்து எப்படி இருக்கும் பார்க்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய டவுட் இருக்கு. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முழுமையாவே கோல்டு மாதிரி இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு 37% தான் உங்களுக்கு கோல்டு இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு சில்வர் காப்பர் கலந்துருக்கு. வெள்ளி வியாபாரம். சரி லிஸ்ட் எழுதிக்கங்க. 1 கிலோ மெட்டி, 3/4 கிலோ மூக்குத்தி, 1/4 கிலோ கம்மல். ஒரு மாதிரி ரோஸ் கோல்டுல தான் இந்த கோல்டு வந்து பார்க்கிறதுக்கு இருக்கும். அந்த கோல்டோட பொலிவுமே உங்களுக்கு முழுமையா கிடைக்காது. அந்த பொலிவுமே கொஞ்சம் கம்மியா தான் உங்களுக்கு தெரியும். கோல்ட் லோன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 18 கேரட் வரைக்கும் தான் கோல்ட் லோன் தருவாங்க. அதுவுமே சில இடத்துல ரேர் தான். 14 கேரட் கோல்டுக்கு சுத்தமா தர மாட்டாங்க. ஆனா அதுக்கும் கீழே தான் இந்த 9 கேரட். இந்த 9 கேரட் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கோல்ட் லோன் கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ இந்த 9 கேரட் கோல்டை நீங்க வாங்கி வச்சுக்கலாமே தவிர இந்த கோல்ட் லோனுக்கு நாங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ரீசேல் வேல்யூ அப்படின்னு பார்த்துக்கிறப்போ அதுல வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. ஏன்னா இப்போ இருக்கிற வேல்யூ மாதிரி தான் அப்பவும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதுல வந்து உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்றது எதுவும் கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ 24 கேரட் வந்து 10,600, அதாவது 1 கிராம் வந்து 10,600 வச்சிட்டு இருக்காங்க. அதுவே வந்துட்டு ஒரு பவுன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 84,800 ரூபாய் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா 9 கேரட் கோல்டு அப்படின்னு பார்க்கும்போது 3,900 தான் 1 கிராமோட ரேட்டு. அது வந்து ஒரு பவுனா கன்வெர்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து 31,800, 31,800 ரூபாய் வருது. ஸோ இதே மாதிரியான மாற்றங்கள் தான் உங்களுக்கு ஃபியூச்சர்லையும், அதாவது நான் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் ரீசேல் பண்றேன் அப்படின்னாலுமே அதே ஒரு வேல்யூ தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி, அதாவது அப்போ இருக்கிற ரேட்டுக்கு அப்போ உள்ளதை கொடுப்பாங்க. ஸோ ரீசேல்ல வந்து நமக்கு பெரிய மாற்றம் அப்படின்றது இருக்காது. ஸோ இவ்வளவுதான் இந்த 9 கேரட் கோல்டுல இருக்கிற அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க 9 கேரட் கோல்டு வாங்குங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.